ஈசா அலை அவர்கள் தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்தவர். அவரது தாயார் அன்னை மரியம் அலை அவர்கள் கற்பொழுக்கம் மிக்கவர்கள், இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் காட்டும் உதாரணமாக திகழ்ந்தார்கள். குரான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு 1K சப்ஸ்கிரைபர் வரும்னு டார்கெட் வைக்கலாம். ஈசா அலை அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறைத்தூதராவார். அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பும்போது அவர்களுக்கு சில அற்புதங்களை வழங்குவான். அந்த அற்புதங்கள் அவர்கள் இறை தூதர்கள் என்பதற்கான ஆதாரமாக அமையும். அந்த அற்புதங்களை அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. அல்லாவின் அனுமதியுடன் தான் அற்புதங்களை செய்ய முடியும். இந்த வகையில் ஈசா நபி நிறைய அற்புதங்களை அல்லாவின் அனுமதி மூலம் நிகழ்த்தினார். அவர் சிறுவயதிலேயே சிறுவர்களுடன் விளையாடும் போது சிறுவர்கள் வீட்டில் உண்ட உணவையும் கூறுவார்கள். அவர்களின் வீட்டில் சமைக்கப்படும் உணவு என்ன என்பதையும் கூறுவார்கள். இறைத்தூதர்களுக்கு அந்தந்த சமூகங்களின் நிலைக்கு ஏற்ப அற்புதங்கள் கொடுக்கப்பட்டன. மூசா நபியின் காலத்தில் சூனியம் மிகைத்திருந்தது. எனவே சூனியத்தை மிகைக்கும் அற்புதம் அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாறே ஈசா நபியின் காலத்தில் மருத்துவம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருக்கு மருத்துவத்தை மிகைக்கும் அற்புதம் வழங்கப்பட்டது. அவர் பிறவிக்குருடர்களின் கண்களை தடவுவார். அவர்கள் பார்வை பெற்றனர். இவ்வாறே குஷ்டரோகிகளை தடவுவார்கள். அவர்கள் நல்ல உடலை பெற்றனர். அவர் சில இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தார். ஒரு நாள் களிமண்ணை கொண்டு ஒரு பறவையை செய்து அதில் அவர் ஊத்தினார். அதிசயமாக அது உயிர் பெற்று பறந்தது. இந்த அற்புதங்களையெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு செய்யவில்லை. என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாவின் அனுமதிப்படியே செய்கின்றேன் என்றும் கூறினார். எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யவும் முடியாது என்றும் தெரிவித்தார். ஆனால் அவர் செய்த அற்புதங்களை அறிந்த மக்கள் பின்னாட்களில் அவரையே கடவுளாக வழிபட ஆரம்பித்து விட்டனர். அவர் ஆரம்பத்திலேயே என்னை இறைவன் என்று அழைப்பவர்கள் சுவனம் செல்ல முடியாது என கூறிவிட்டார். மறுமை நாளில் அல்லாஹ் ஈசா நபியை எழுப்பி பின்வருமாறு கேட்பான். ஈசாவே, உன்னையும் உன் தாயையும் 2 கடவுள்களாக எடுத்து கொள்ளுமாறு நீர்தான் கூறினீரா? இது கேட்ட ஈசா நபி, நீ தூய்மையானவன். எனக்கு உரிமை இல்லாததை நான் கூற முடியாதே. நான் அப்படி கூறி இருந்தால் நீ அறிந்திருப்பாயே. உனது உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய முடியாது. எனது உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய். நீதான் மறைவானவற்றை அறிந்தவன். நீ எனக்கு உத்தரவிட்ட அடிப்படையில் என்னுடையவும் உங்களுடையவும் இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் நான் கூறினேன்.